ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முட்டைக்குழம்பு. டெய்லி ஒரே மாதிரி முட்டைக்குழம்பு பண்ணாமல் ஒரு காட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச முட்டையை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு காட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது கூடவே முட்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.